இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, அன்புக்கும் இரக்கத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. நமக்கு தெரியும், அன்பை நாம் பல வகையில் வேறுபடுத்தி பார்க்க முடியும். நமக்கு மிக அறிந்தது என்ன? பால் உணர்வினால் உண்டாகின்ற ஒரு அன்பு, சிற்றின்ப அன்பு. அது ஒரு எதிர்பார்ப்பு. நமக்கு தெரியும், திருமணமானவுடன் அது ஒரு கொஞ்ச காலகட்டத்திற்கு அந்த அன்பு ரொம்ப அந்யோன்யமாக இருக்கும். ஒருவர் எங்கே இருக்கிறார், எங்கே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, அப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா, வந்தீங்களா, எவ்வளோ நேரம் ஆகும் நீங்கள் வர்றதுக்கு, கிளம்பினா எவ்வளோ நேரத்தில் திருப்பி வருவீங்க, நீ எங்கே போகிற, உனக்கு கார் வேணுமா, ஆட்டோ வேணுமா, நான் வரணுமா, இப்படி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒருவரை மறக்க முடியாத அளவுக்கு வேறு எந்த வேலையில் ஈடுபட்டிருந்தாலும் அதையே அவர்களை நினைத்து அவர்களுடைய நினைவாகவே இருக்கிற அத்தகைய ஒரு அன்பு நமக்கு தெரியும். இதுதான் முதல்ல நமக்கு தெரிகிற அன்பாக இருக்கிறது. தாயின் அன்பு, அதை நாம் சிறுவயதில் இருப்பதால் அதை நாம் உணர்ந்து கொள்வதில்லை. வளர்ந்த பிறகு நாம் ஒரு தாய் ஒரு குழந்தையிடம் காட்டுகிற அந்த அன்பை பார்த்து நம்மிடம் நம் தாய் இவ்வளவு அன்பு வைத்திருந்தாள் என்று நாம் உணர்ந்து கொள்வது தாய் அன்பை பார்க்கிறோம். இப்படி அன்பு வேறுபடுகிறதை பார்க்கிறோம். தகப்பன் பிள்ளைகளின் மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் பார்க்கும் பொழுது கொஞ்சம் முரட்டுத்தனம் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், திருத்துவதற்கு கோபம் இருக்கும், அது இருக்கும். ஆனால் பிள்ளையை எப்பொழுதுமே தன் மனதில் தாங்கி இருப்பவராக இருப்பார் தகப்பன். அவனுக்கு என்ன தேவை, அவளுக்கு என்ன தேவை, அதை நம்ம செஞ்சு கொடுக்கணும், அதுக்காக உழைக்கணும். இப்படிப்பட்ட பிறருக்காக, அதாவது தனக்காக அல்லாமல் இன்னொருவருக்காக, தன் பிள்ளைக்கோ மனைவிக்காகவோ அப்படியோ பிறருக்காக கொடுக்கப்படுகின்ற அந்த ஒரு அன்பை பார்க்கிறோம். இப்படி வித்தியாசமாக இருக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லும் பொழுது இந்த அன்பு கொஞ்சம் கொஞ்சம் வேறு அந்த டீவியேஷன் அது போய்கொண்டே இருக்கும். நமக்கு தெரியும், நாம் அன்பை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். உண்மையான அன்பு என்பது என்னவாக இருக்கிறது? கருணையோடு கூடிய அன்பு. அதுதான் கடவுளுக்கு இருக்கிற அன்பு, கருணையோடு கூடிய அன்பு. ஆகவேதான் கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்களை அன்பு செய்தது போல் நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள், நான் உங்கள் மேல் கருணையோடு. அப்ப அந்த கருணை ஏன் வருகிறது? கருணை ஏன் வருகிறது? அவர்கள் தவறு செய்கிறார்கள், ஆனால் நான் முழுவதுமாக 100% அவரை அன்பு செய்கிறேன். ஆகவே அவன் செய்கிற தவறையும் நான் பொறுத்து கொள்கிறேன். ஆகவே கருணை காட்ட விரும்புகிறேன், இரக்கமோடு நான் அவனோடு அன்பு செய்கிறேன். இத்தகைய அன்பை நாம் நம்முடைய குடும்பங்களில் கூட சந்திக்க முடியும். ஆமா, குறிப்பிட்ட நபர் இஷ்டத்துக்கு தவறு செய்வார், நிறைய பண்ணுவார். ஆனாலும் பாருங்கள், அவரை ஒதுக்கி விடாமல் அவரை ஒரேடியாக அவரை ஆக அந்த அன்பு தொடர்ந்து அங்கே இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையை நம்மால் உணர முடியும். ஆனாலும் நமக்கு, நம்முடைய உறவுகளுக்கு நமக்குள் இருக்கிற அன்பையும், கடவுள் நம்மேல் வச்சிருக்கிற அன்பையும் நாம் ஒற்றுமைப்படுத்தி பார்க்க முடியுமா என்றால் முடியாது. அந்த அன்பு ஒருவேளை நம்மால் முழுவதுமாக புரிந்து கொள்ளக்கூட முடியாத அளவுக்கு மிக ஆழமான அன்பு, அது கடவுளுடைய அன்பு. அதை நம்மால் இதுவும் அதுவும் மேட்ச் பண்ணி பார்க்கலாமா? அது முடியாது. ஆகவேதான் கடவுள் இயேசு சொல்லுவதை நமக்கு கேள். உன்னுடைய பிள்ளை ஒரு அப்பம் கேட்டா நீ என்ன கொடுப்ப அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? மீன் கேட்டா என்ன கொடுப்ப? பாம்பையோ பல்லியோ பூரானையோ நீ குடிக்க மாட்ட. அவன் நீங்க தீயோராகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் இவ்வாறு செய்ய மாட்டீங்க, நல்லதை தான் செய்வீங்க அப்படின்னா, கடவுள் இரக்கத்தின் ஊற்றாகிய கடவுள், ஞானத்தின் ஊற்றாகிய கடவுள், உங்களை படைத்து ஆண்டு நடத்தி உங்களை அன்பு செய்கிற கடவுள் உங்களுக்கு எவ்வளவுதான் செய்ய மாட்டார். ஆகவே அங்கேயும் நாம் இந்த அளவை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து. நீங்க இப்படி செய்ய மாட்டீங்க. ஆனா கடவுளுடைய அளவை அவர் சொல்லவில்லை. அது அளவிட முடியாத அன்பாக இருக்கிறது. இதை நாம் உணர்கிறோமா? எப்படி உணர முடியும்? நம் வாழ்க்கையினுடைய அனுபவங்களில் தான் இதை உணர முடியும். வெறும் கவிதை போல இல்லாவிட்டால் ஞானத்தை இப்படி அங்கே தேடி படிப்பதன் மூலமாகவோ மட்டுமே அன்பை உணர்ந்து கொள்ள முடியாது. அன்பை நாம் முழுவதுமாக உணர்ந்து கொள்ள நம் வாழ்க்கை அனுபவம் அதற்கு அதுதான், அதன் வழியாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். நாம் செய்த தவறுகள் எப்படி கடவுளால் மன்னிக்கப்பட்டன என்ற அனுபவம். இதே தவறு சில பேர் செய்த பொழுது அவர்களுக்கு என்ன தண்டனை எல்லாம் கிடைத்தது, ஆனால் நான் அதே தவறை செய்திருக்கிறேன், ஆனால் கடவுள் என்னை ஏன்
அது அன்பு. அது அன்பு. அப்ப அவனை அன்பு செய்யவில்லையா என்றால் அது வேறு டாபிக். ஆனால் நம்முடைய சொந்த அனுபவம் இவ்வாறு இருக்கிறதா? நான் செய்கிற தவறுகள் இல்லாவிட்டால் நான் ஒரு ஸ்டெப்பை கடவுளை நோக்கி முன்னால் வைக்கும் பொழுது அவர் எவ்வளவு சந்தோஷமாக அதை மதித்து எனக்கு தேவையான அடுத்த ஸ்டெப் வைக்கிறதுக்கு தேவையான சூழ்நிலைகளை அவர் அமைச்சு கொடுக்கிறார் என்ற அனுபவம். ரைட்? நான் விருப்பப்பட்டு நான் எப்பொழுதுமே கடவுளை தொல்லை செய்து கேட்பதல்ல, ஆனால் அவ்வப்பொழுது நான் கேட்கிற சில காரியங்களை கடவுள் முன்னின்று எனக்கு செய்து தருகின்றார் என்ற அந்த ஒரு அனுபவம். இப்படியெல்லாம் ஒரு அனுபவம் நமக்கு ஏறிக்கொண்டே போகும் பொழுது, அடுக்கிக் கொண்டே போகும் பொழுது, அந்த அன்பில் நாம் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையிலேயே அந்த அன்பில் இருந்து நம்ம யாருமே பிரிக்கவே முடியாது. இந்த உலகம் என்னதான் இந்த உலகத்திலே நடந்தாலும் கடவுளுக்கும் நமக்கும் உள்ள அந்த அனுபவம், அந்த அன்பு என்பது அது எல்லாவற்றுக்கும் மேலாக நின்று கொண்டிருக்கிறது. அதாவது இந்த உலகத்தை பற்றிய உண்மையாக மற்றவர்கள் பயப்படக்கூடிய அளவுக்கு நமக்கு பயம் இல்லாமலும், என்ன நடந்தாலும் நம்மை அது பெரிதாக பாதிக்க போகாது என்று நாம் நினைத்துக் கொள்கின்ற அந்த தைரியமும் அதெல்லாம் நமக்கு வந்துவிடும். ஆகவே அந்த அன்புக்குள் இருக்கும்போது, இறை அன்புக்குள் இருக்கும் பொழுது வித்தியாசமான மனிதர்களாக நாம் இருப்போம். மனோநிலையிலும் உடல் நிலையிலும் நம்முடைய செயல்களிலும் ஒரு வித்தியாசம் தெரிந்து கொண்டே இருக்கும். அதுதான் வெளிப்பாடு. அதுதான் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்தில் விதைக்கிற அந்த ஒரு முதிர்ச்சி நிலை. இந்த விதை முளைக்கும், இந்த விதையினால் பலன் உண்டாகும் என்று நினைக்கிற அந்த ஒரு நிலையில் நம்மை அவர் விதைப்பார். இத்தகைய நிலைக்குள் நாம் போக வேண்டியிருக்கிறது. ஆகவே அத்தகைய அன்புக்குள் போய்விட்டவர்களுக்கு, அத்தகைய அனுபவங்களுக்குள் போய்விட்டவர்கள் சும்மா கோயிலில் போய் அழவே மாட்டாங்க. they don't cry. if you cry, என்ன அது அன்பின், உனக்கும் கடவுளுக்கும் அன்பு இல்லைன்னு அர்த்தம். அதை நீ அனுபவிக்கவில்லை. நீ எப்பொழுதுமே அவருடைய வெறும் இரக்கத்தை மட்டுமே தேடுகிற அந்த ஒரு நிலையை நீ வைத்திருக்கிறாய். உண்மையில் இறங்க வேண்டும் என்ற ஒரு பாவத்திற்குரிய, ஒரு பாவ நிலைக்குரிய, ஒரு தள்ளப்பட்ட ஒரு நிலைக்குரிய ஒரு காரியமாக நீ இருக்கிறாய். அதனால்தான் உனக்கு அழுகெல்லாம் வருது. அழுக வர்றதுக்கு காரணம் அதுதான். ஆனால் அவர் உண்மையில் இறங்கி உனக்கு ஆவன செய்வார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தின் ஒரு காரியம். கடவுள் அன்பாய் இருக்கிறார், கருணையோடு கூடிய அன்பாய் இருக்கிறார். அவர் ஒரு கருணை, ஒரு இரக்கம் இல்லையா, கிருபை எல்லாம் சொல்லுகிறோமே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவர் என்று செய்கிறார். கேட்கலாமா? போய் வரலாம். மத்தேயு 13:44 52. சாரி, மத்தேயு 14:13-21. இதை இயேசு படகேறி தனிமையாக பால்வழிக்கு சென்றார். இதை கேட்டு மக்கள் கூட்டம் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தது. அவர் கரையில் இறங்கிய பொழுது பெரும் கூட்டத்தை கண்டு அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களுள் பிணியாளிகளை குணமாக்கினார். இங்கே இருப்பது என்ன? இரக்கம். அவர் காட்டுகின்ற இரக்கம், அன்பிலிருந்து வெளிவருகின்ற ஒரு இரக்கம். பாருங்க, மாலையானதும் அவருடைய சீடர் அவரிடம் வந்து, இது பால்வழி ஆயிற்று, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று உணவு வாங்கி கொள்ளும்படி கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இப்ப இந்த அப்போஸ்தலர்களுக்கு என்ன இருக்கிறது? அந்த மக்கள் மேல் இரக்கம் இருக்கிறதா? அன்பு இருக்கிறதா? ரெண்டுமே இல்லை. இருந்திருந்தா இயேசு கிட்ட இவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு நீங்க சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல் புதுமையில நாங்க உங்களை பார்த்தோம், நீங்க அந்த கல்யாணத்துல நீங்க அங்க தண்ணி ரசமா மாத்தி என்னெல்லாம் பண்ணினீங்க, எப்படி நீங்க அந்த இடத்த ஒரு குழப்பம் இல்லாம அப்படியே ரொம்ப இனிமையான ரசத்தை கொடுத்து எல்லாம் பண்ணீங்க, அவங்க சாப்பிட்டுட்டு போனாங்களே, இங்கே நீங்களே ஏதாவது கொஞ்சம் சாப்பாடு கொடுங்களேன் அப்படின்ட்டு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணி இருந்திருக்க முடியும். அப்போஸ்தலர் குறை சொல்லவில்லை. ஆனால் பாருங்க, அவர்களுக்கு அது தெரியவில்லை. அந்த அன்பு என்றால் என்ன, அந்த இரக்கம் என்றால் கடவுள். இந்த கிறிஸ்து என்ன செய்கிறார் இங்கே? அவர் சொல்லுகிறார், இயேசுவோ அவர்களிடம் அவர்கள் போக வேண்டியது இல்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அன்பை கற்றுக் கொடுக்கிறார்.
அவங்க ஒன்றும் உணவு கொடுக்க போறதில்லை. ஆனா அவங்க தான் உணவு கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? இயேசு தான் அந்த அன்பையும் இரக்கத்தையும் கற்றுக் கொடுக்கிறார் அப்போஸ்தலர்களுக்கு. அப்போஸ்தலர்கள் அதை மக்களுக்கு கொடுக்கிறார்கள். ஆமா, இயேசுவே எல்லாருக்கும் அங்க இருந்த, நமக்கு தெரியும் இதுல எத்தனை பேர் சாப்பிட்டாங்க கடைசியில் தெரியும் இல்லையா? ஆண்கள் மட்டும் 5000 என்று. 5000 பேருக்கும் அவர் வரிசையில் நிற்க வச்சு சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாரா? இல்லை. அப்போஸ்தலர்களிடம் கொடுத்து இதை கொண்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஆக அப்போஸ்தலர்கள் தான் அந்த அன்பையும் இரக்கத்தையும் மக்களிடம் கொண்டு போய் கொடுத்தார்கள். ரைட்? சம்டைம்ஸ் கடவுள் நம்மை அப்படி உபயோகப்படுத்துவார். செய்வது அவர், ஆனால் நம் வழியாக செய்வார். இப்படித்தான் பல புனிதர்கள் என்று சொல்கிறோம். சில புனிதர்களை நாம் பார்க்கிறோம். ஆக நமக்கு தெரியும், புனிதர்களால் எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது, கடவுளால் தான் செய்ய முடியும். உனக்கு கடவுளோடு நேரடி பழக்கம் இல்லை, உனக்கு கடவுளோடு நேரடி தொடர்பு இல்லை. நீ எப்பொழுதுமே அழுது புரண்டு நிறைய ஜெபம் செய்து பெரிய நவநாட்கள் செய்து பெரிய பலிகளை நிறைவேற்றி முட்டி போட்டு நீ அப்படித்தான் உனக்கு செய்து பழக்கம் என்றால், யூ ஆர் சேயிங் தட் உனக்கு கடவுளோடு இயேசுவோடு நேரடி பழக்கமோ நேரடி தொடர்போ இல்லை. ஆகவே உனக்கு சில பேர் தேவைப்படுகிறார்கள் இல்லையா? அவர்கள் வழியாக இவர்கள் வழியாக இவர்களை தூக்கி கொண்டு, அவர்கள் சுரூபத்தை தூக்கி கொண்டு இவர்களுக்கு மாலை போட்டு அவர்களுக்கு மெழுகுதிரி கொளுத்தி, இப்படி கடவுளை பட்சமாக மாற்றுவதற்கு நீ ஆட்களை உபயோகப்படுத்துகிறாய், சொல்லுகிறாய் உனக்கு கடவுளை நேரடியாக தெரியாது. This is a fact. பாருங்க இங்க என்ன நடக்கிறது. இங்கே 5 அப்பமும் 2 மீனும் தவிர வேறொன்றும் எங்களிடம் இல்லை என்றனர். அவர் அவற்றை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார். கூட்டம் பசும்புல் தரையில் அமரும்படி கட்டளையிட்டு 5 அப்பத்தையும் 2 மீனையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து இறைபுகழ் கூறி அப்பத்தை பிட்டு சீடருக்கு அளித்தார். சீடர் கூட்டத்துக்கு அளித்தனர். அனைவரும் வயிறார உண்டனர். மீதியான துண்டுகளை 12 கூடை நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறுவர்களும் நீங்களாக உணவருந்திய ஆண்கள் தொகை 5000. இங்கே இருந்தது நடந்தது எல்லாம் என்னது? இதனுடைய அடிப்படை, கடவுள் உலகத்தை படைத்திருக்கிறார். உலகத்தை படைத்து ஒவ்வொன்றாக உருவாக்கி, உலகத்தில் இருக்கிற ஒவ்வொன்றாக எல்லாவற்றையும் உருவாக்கினார். நமக்கு ஆதியாகமத்தை படிக்கும் பொழுது நமக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் படைத்த பிறகு மனிதனை உண்டாக்கி இவற்றையெல்லாம் ஆண்டு கொள்ளுங்கள் என்று அவர்களை பணித்தார். ஆகவே எல்லாம் மனிதனுக்கு கட்டுப்பட்டதாக இருந்தது. நமக்கு தெரியும் தானே? தெரியும். ஆனால் பாருங்கள், சில நாட்களிலே என்ன ஆயிற்று? அந்த ஆதாம் கடவுளுடைய பேச்சை விட்டுவிட்டு பிசாசினுடைய பேச்சை தன் மனைவி வழியாக அதை கேட்டு அதற்கு உகந்து போனான். என்ன ஆயிற்று? எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியாமல் போய்விட்டது. அவன் அங்கிருந்து வெளியே தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ள முடியவில்லை. இந்த படைப்பனைத்தும் இந்த மனிதனின் பொருட்டு. ஏன்னா இந்த மனிதனிடம் படைப்புகள் ஒப்படைக்கப்பட்டன. அப்படித்தானே? கடவுள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று, நீ பார்த்துக்கோ எல்லாத்தையும் அப்படின்னு அந்த பொறுப்பெல்லாம் கொடுத்தாரு, ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஆனால் இவன் எல்லாவற்றையும் என்ன வச்சான்? பிசாசின் பேச்சை கேட்டதுனால் பிசாசி இவனிடம் ஒப்படைக்கப்பட்ட அனைத்தும் யாருக்கு போயிடுச்சு? பிசாசுக்கு போயிடுச்சு. கரெக்ட் தானே? ஆக இங்கே எல்லாம் பிசாசின் ஆட்சியில் வந்து விட்டது. அதுதான் பிசாசு இயேசுவை மலை மேல் கூட்டி கொண்டு போய் நிறுத்தி இவையெல்லாம் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன என்று இயேசுவுக்கே சொல்றான். படைத்தவனுக்கு நிஜத்தை தானே சொல்றான். மனிதன் அதை அப்படி ஆக்கிட்டான். அதனால பிசாசு என்ன பிளான் பண்ணுதோ, பிசாசு எந்த அளவுக்கு மனுஷனுக்கு பாருங்க கீழ்ப்படியாமையினால் இது நிகழ்ந்தது. அப்போ இந்த அன்பு என்னவாக இருக்கிறது? கருணையாக வருகிறது ஆண்டவருக்கு. ஏன்னா அன்பு கொடுக்கல் வாங்கலில் இல்லையா, பகிர்தலில் இல்லையா, ஆகப்பே என்று சொல்கிறோம். அதுதான் அதிலிருந்து தான் அன்பு வருகிறது. சேரிட்டி, அந்த இதிலிருந்து தான் அன்பு வருகிறது. அந்த பகிர்தலில் இருந்து வருகிறது. கொடுக்கல் வாங்கலில்லை இல்லையா. சிரித்தால் அங்கிருந்து ஒரு சிரிப்பு, அங்கே ஒரு உருன்னு அப்படியே இருந்தா அங்க அன்பு விளையுமா? செத்து போகிறது. ஆனால் கடவுள் நம்மை அன்பு செய்கிறார். நாம் என்ன செய்கிறோம்? பிசாசின் காரியங்கள், அதாவது இந்த உலக பேரின்பங்களில் நாம் ஈடுபட்டு, நாம் பிற தெய்வங்கள் பின்னால் போய் இல்லையா, புனிதர்கள் அவர்கள் இவர்கள் பிற சிலை வழிபாடுகள் இப்படியெல்லாம் செய்தது
கடவுளுக்கு எரிச்சல் ஊட்டி இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது கடவுளுடைய அன்புக்கு இந்த ரெசிப்ரோக்கல், அதாவது கொடுக்கல் வாங்கல், நாம் நம்மிடமிருந்து திருப்பி கடவுளிடம் கொடுக்கப்படக்கூடிய அந்த அன்பு அவருக்கு கட்டாயிடுச்சு, இல்லாமல் போகிறது. நாம் மிக வறட்சியானவர்களாக இருக்கிறோம். அன்பை திருப்பி கொடுக்க நமக்கு தெரிவதில்லை. ஆகவே கடவுள் என்ன செய்கிறார்? அந்த அன்போடு அப்படியே அவர் கட் பண்ணாம கருணையை கொண்டு வருகிறார். இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்கள் மீது மனம் இறங்கி அவர்களுள் பிணியாளிகளை குணமாக்கினார். அவர்களுக்கு மனம் இறங்கி, அவர்கள் மீது மனம் இறங்கி. ஆகவேதான் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய பாவங்கள் அது அது என்ன செய்கிறது? இறைவனுக்கு எதிராக நிற்கிறது. ஆனாலும் கடவுள் அதை மன்னிக்க காத்திருக்கிறார் என்று நம்ம படிக்கிறோம். ஆண்டவரை தான் சொல்றார். திரும்பி வரும்பொழுது ஓடி போய் கட்டி அணைத்த அந்த தகப்பனை நம்ம பார்க்கிறோம். ஊதாரி மகன் திரும்பி வரும்பொழுது. ஆனால் ஊதாரி மகன் போயிட்டான். ஊதாரி மகனை அவர் தேடி போகவில்லை. அவன் மனம் இறங்கி, மனம் கனிந்து, மனம் திரும்பி இயேசுவிடம் திரும்பி, அதாவது தன் தகப்பனிடம் திரும்பி வரும்பொழுது வருகிறான் என்று தெரிந்து இவர் ஓடி போய் அவனை கட்டி அணைக்கிற அந்த விஷயத்தை பார்க்கிறோம். ஜாக்கிரதை, கடவுள் நம்மை அப்படித்தான் நடத்துவார். நம்ம திமிர் பிடிச்சு நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு போனா, எங்கே ஆதாம் எங்கே இருக்கிறாய் அப்படின்னா ஓடி போயிட்டான். மரத்துக்கு பின்னால ஓடி போயிட்டான். நிமிர்ந்து வந்து நிற்க முடியல அவனால. மரத்துக்கு பின்னால ஓடி போயிட்டான். அன்னைக்கே அவன் திருந்திருந்தான்னா வித்தியாசமா இருந்திருக்கும் தானே. ஆமா, கடவுளே என்னை மன்னிச்சுக்குங்க, நீங்க சொன்னீங்க நான் தப்பு பண்ணிட்டேன், உண்மையிலே நீங்க அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, நான் அதை மறந்துட்டேன், என்னை மன்னிச்சுக்குங்கப்பா அப்படின்ட்டு விழுந்திருந்தான்னா கடவுள் அவனை அரவணைத்திருப்பார். அவன் அப்படி செய்யலையே. இல்ல நான் இல்ல, நீர் எனக்கு துணையாக கொடுத்த ஏவாள் அவதான் என்ன அப்படின்னு சொல்ற. ஏவாள்கிட்ட கேட்டா பாம்பு தான் இப்படி என்று அவர்கள் ஆரம்பித்து இன்று வரை இதே கதை நம்ம பலரிடம் போய் கொண்டிருக்கிறது. நம் தவறுகளை நாம் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லாத பொழுது கடவுள் அன்றே ஆதாமை கொண்டிருக்கலாம், ஏவாளை கொண்டிருக்கலாம், பாம்பை வெட்டி கொண்டிருக்கலாம். என் பேச்சை கேட்கலையா அப்படின்ட்டு இல்லை, இறங்கினார், மனம் இறங்கினார். போ, அங்க போய் வாழ், போ, ஏன் முன்னால இருக்காத அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த திருப்பி அன்பு அவருக்கு கிடைக்கல. ஆனாலும் கடவுள் இரக்கமுள்ளவராக இருப்பதால் அன்று அவர்களை கொல்லாமல் விட்டு விட்டார். அப்படித்தானே? சாவாய் என்று சொன்னார். அந்த பழத்தை தின்னும் பொழுது நீ சாகவே சாவாய் என்று சொன்னார். சாப்பிட்டான், சாகல. ஆனா ஆண்டவர் சாகடிக்கல, இந்த இடத்த விட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அன்பு கருணையாக மாறி இருக்கிறது, கொன்று விடவில்லை. இன்று வரை கடவுள் அதே எதிர்பார்ப்பை நம்ம மேல் வைத்திருக்கிறார். திரும்பி வந்துடுறியா, என் பேச்ச கேட்பியா, இப்படி போகாத, நான் உனக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறேன், உன்னுடைய சுதந்திரத்தை நீ இப்படி பழாக்கி இருக்கிறாய், என்ன திரும்பி வருகிறையா, நான் கட்டி அணைக்க நான் தயாராக இருக்கிறேன். அப்படிதான் சொல்ற பாடல், திருப்பாடல்களை நம்ம பார்க்கிறோம். சாங் ஆஃப் சாங்ஸ் அந்த இதுல நம்ம பார்க்கிறோம். இஸ்ராயேல், உன்னை நான் எப்படியெல்லாம் அரவணைத்தேன், உன்னை நான் தேடி தேடி பிடித்தேன், ஆனால் என் பேச்சை கேட்கவில்லையே, என் பேச்சை கேட்கவில்லை, வணங்கா கழுத்தினராய் திரும்பி திரும்பி போனிய, உன்னை நான் அப்படி கூட நான் உன்னை கொன்று விடவில்லை பாரு, உன்னிடம் எதிரிகளை கையளித்து உன்னை நான் மனம் திரும்ப நான் மறுபடியும் அழைக்கிறேன், மறுபடியும் நீ மனம் திரும்பினா மறுபடியும் நான் அதே இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்ற கடவுளை பார்க்கிறோம் இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அவர் சொன்னார், உங்க எல்லாரும் சிதறுண்டு போவார்கள், எல்லோரும் சிதறுண்டு போய்விட்டார்கள். இயேசுவுக்கு பிறகு 70வது வருஷத்துல அங்கே ரோமை அந்த டைட்டஸ் வந்து எல்லாவற்றையும் அடித்து உடைத்து இப்படியெல்லாம் நிறைய காரியங்கள், பின்னால் அவர்கள் பல பேரிடம் கையளிக்கப்பட்டு சிதறுண்டு போய் அந்த இடம் பாலைவனமாக இருந்தது. ஆனால் கடவுளுடைய இரக்கம், கருணை, அந்த அன்பு இன்னும் இருக்கிறதால் அவர் சொன்னார், வாக்களித்தபடியே, யோவேல் சொன்னபடி, ஆமோஸ் சொன்னபடி, எரேமியாஸ் இசையாஸ் சொன்னபடி 11, 60, 61 சொன்னபடி திரும்பி அவர்களுக்கு அந்த இடத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து வந்திருக்கிறார் 2000 வருஷத்துக்கு அப்புறம். அப்படித்தானே? கிட்டத்தட்ட 1500 வருஷங்களுக்கு அப்புறம் அப்படி வச்சுக்கலாமா? ஆமா, முதல் உலக போருக்கின் பொழுதுதான் அது திரும்பி வருதல் கூடிய அந்த கையெழுத்து. அதுக்கப்புறம் 2ஆம் உலக போரின் பொழுது அது அவர்களுடைய இடமாக இப்படி மாறி இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய இனத்தை முழுவதுமாக அழித்து விடவில்லை ஆண்டவர், முழுவதுமாக அழித்து விடவில்லை. இன்றும் பெரும் இனமாக இருக்கிறதை பார்க்கிறோம். அந்த அன்பு இருந்து கொண்டே இருக்கிறது, கருணையாக இருக்கிறது. இன்று பார்க்கிறோம், இந்த இடத்தில் நடந்தது கருணை. கருணை, அவர்கள் மேல் மனம் இறங்கினார்.
நம்ம பார்க்கிறோம்ல, நிறைய அந்த குஷ்டரோகி வரான், நீர் விரும்பினால் என்னை குணமாக்கும் என்று கேட்கிறான். நான் விரும்புகிறேன், குணமாக. அதுதான் இரக்கம். அதுதான் இரக்கம். போற குஷ்டரோகி, இங்க வா, நீ விரும்புறியா, குணமாக விரும்புறியா? இல்ல, அவன் தான் வந்து கேட்கிறான், நான் குணமாக விரும்புகிறேன், தாவீதின் மகனே நீர் இரக்கமாயிரும் என்று சொல்கிற இந்த குருடர்களை எல்லாம் பார்க்கிறோம். விரும்பினார் அவர், அது இறங்குகிறார். கனானிய பெண் அவர் போராடுகிறாள். ஆமா, நாய்க்கு போடக்கூடாதுன்னு சொல்றார் ஆண்டவர். இல்ல பரவாயில்ல, கீழே விழுறது அந்த நாய் சாப்பிட தானே செய்யும். அப்போ அவளுடைய அந்த போராட்டத்தை பார்த்து அவர் மனம் இறங்கினார். போ, உன் விருப்பப்படி ஆகட்டும் என்று சொல்கிற அந்த ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த இரக்கம், ஆனால் பாருங்க, இது ஒரு செகண்டரி லெவல் ஆஃப் லெவல் இல்ல. ஒரு முதல் அன்புக்குள் இருக்கிறவர்களை ஆண்டவர் அப்படி செய்வதில்லை இல்ல, அது தானாக எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இரக்கம் தேவைப்படுகிற நிலையில் அவர்கள் இருக்கிறதால் அவர் இரக்கம் காட்ட வேண்டிய நிலையில் அவர் இருக்கிறார். அப்படித்தான் அவர் இறங்குகிறதை பார்க்கிறோம். நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? முதல் நிலை கடவுளோடு ஐக்கியத்தில் இருந்தா அவருடைய கருணை, இரக்கம் அப்படி என்று அல்ல, அன்பு என்று சொல்லக்கூடிய அந்த முழு நிறைவு, அதாவது தாகம் என்று சொல்லுகிறோம். அப்போ அந்த தாகம் என்னிடம் ஞானம் சொல்கிறது, ஞானாகமம் சொல்லுகிறதுல என்னிடம் வருகிறவனுக்கு மீண்டும் மீண்டும் தாகம் உண்டாகும் என்று சொல்கிற ஞானாகமத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்படிதான் என்னிடம் வாங்கி உண்பவனுக்கு மீண்டும் பசி எடுக்கும் என்று சொல்கிற ஞானாகமத்தில் பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படியா சொல்லுகிறார்? இல்லை, என்னிடம் வந்து சாப்பிடுகிறவனுக்கு மீண்டும் பசி உண்டாகாது என்று சொல்கிறார். என்னிடம் வாங்கி குடிப்பவன், இலவசம் இது, வாங்கி குடிப்பவனுக்கு தாகம் உண்டாகாது என்று சொல்லுகிறார். என்ன அர்த்தம்? இது ரெண்டுக்குமே என்ன அர்த்தம்? ஏனென்றால் அதுதான் இரக்கம் பெற்றுக்கொண்டே இருக்கிறவனுக்கு மறுபடியும் மறுபடியும் இரக்கம் பெற வேண்டிய நிலையில் தான் அவன் இருக்கிறார். இப்ப பாருங்க, இப்போ 5 அப்பத்தை 5000 பேருக்கு பழகி விட்டார். இப்போ அடுத்தது என்ன நடக்கும் நமக்கு தெரியும் தானே. அடுத்த நாளும் திருப்பி சுத்தி சுத்தி வருவாங்க. ஆண்டவர் திட்ட ஆரம்பிச்சிருவார், தெரியும் தானே. சாப்பாட்டுக்கு அலையிறீங்களே அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிருவாரு. எங்க போச்சு? அப்போ தொடர்ந்து அதை செய்ய அவர் விருப்பப்படவில்லை. வார்த்தைகள் முக்கியம் அல்ல, அவர் தரும் சாப்பாடு முக்கியம் என்று நினைத்தார். அப்ப இயேசு கடவுளுடைய அன்பு, அதை விட நம் தேவைகளை நிறைவேற்ற நாம் கடவுளை தேடுகிறோமே, அதுதான் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. இதுதான் அந்த வித்தியாசம். ஆகவேதான் இயேசு சொல்கிறார், அப்போஸ்தலன், ஒரு நாள் வரும் நீங்கள் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் என்று சொல்கிறார். ஒன்றும் கேட்க மாட்டீர்கள் அப்படின்னா அந்த அனுபவத்தில் நாம் திளைத்து அந்த அன்பில் ஊறி அவரோடு நினைத்து, எங்க அப்பா எதையுமே அவர் நான்கிட்ட கேட்கவே தேவையில்லை, அவர் எல்லாமே எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறாருப்பா எங்க வீட்டில் அப்படின்னு சொல்ற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறார்களே. எங்க அம்மா கிட்ட நாங்கள் சாப்பாடு கேட்கவே தேவையில்லை, வீட்டுக்கு வந்தாலே வாடா சாப்பிட்றா, என்ன சாப்பிட்ட, பசிக்குதாடா வாடா அப்படின்னு சொல்லி சாப்பாடு கொடுப்பாங்க. தட் இஸ் அன்பு. அட மனுஷனே நீயே இப்படி செய்றியே, கடவுள் எப்படி? அப்போ அதுதான் சொல்றாரு, ஒரு நேரம் வரும் நீங்கள் ஒன்றுமே அப்பொழுது என்னிடம் கேட்க மாட்டீர்கள். யோவான் நற்செய்தி கடைசி பகுதியில் நம்ம படிக்க முடியும், அப்படிதானே? ஏன்னா அவருடைய அன்பில் நாம் நிலைத்திருக்கிறோம். நிறைவு, அதுதான் ஆண்டவர் சொன்னார், என்னிடம் வருபவனுக்கு பசி இராது, என்னிடம் தாகமாய் வருபவன் இலவசமாய் குடிப்பான் அவனுக்கு தாகம் இராது. நிறைவு. நீங்கள் நிறைவு பெற விரும்பினால் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவிட்ட போங்கன்னு வேதாகமம் நமக்கு சொல்லித்தருது. இயேசு கிறிஸ்து தான் அன்பின் நிறைவாக இருக்கிறார். ஆக நீர் ஊச்சே அங்கதான் இருக்குது. ஆகவே நமக்கு அது உள்ளே இருக்கும் பொழுது வாட் இஸ் தட், ரைட்? அப்ப இந்த புதுமையை பார்க்கும் பொழுது, இந்த புதுமை, இப்படிப்பட்ட புதுமைகளை நாமும் எதிர்பார்க்கிற நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்றால், அடுத்த நாள் திட்டு விழுது. இங்க அடுத்த நாள் திட்டு விழும். இயேசு கிறிஸ்து கிட்ட அத்தனை மக்களும் சுற்றி வருவாங்க, அசிங்கமா திட்டிடுவார். டேய், நேற்று வந்து தின்னுட்டு இன்னைக்கு அதே மாதிரி தின்னணும்னு வரீங்களா பின்னால அப்படின்னு சொல்லி திட்டுவார். பாருங்க, இதுதான் நம்முடைய நிலைமையா? மீட்கப்பட்டு விட்டோம், கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு விட்டோம், பின்னால போகிறோம். ஆனால் மீட்பு மட்டும் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு உடமையாக்காது. நாம் நீதிமான்களாக வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறினால் ஒழிய பரலோக ராஜ்யத்திற்குள் போக முடியாது. மீட்பினால் மட்டுமே பரலோக ராஜ்யம் இல்லை. மீட்பு என்பது இந்த உலகத்திலிருந்து ஒரு ஒரு விசா கொடுத்துருக்குறோம். ஆனால் அதுக்கப்புறம் நிறைய ப்ராசஸ் இருக்கு, நிறைய காரியம் இருக்குல்ல. ஒரு டோக்கன் தான் கிடைக்குது. நாம் நம்முடைய அனுபவத்தில் நாம் நீதிமான்களாக
பரிசுத்தராக மாற்றப்படுவது, கிறிஸ்துவின் அந்த மாட்சிமையில் நாம் பங்கு பெறுவது, அது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று உணர்வதும், அந்த உணர்வுக்குள் நாம் வாழ்வதும், தொடர்ந்து பல பாவங்களில் ஈடுபடுவதிலிருந்து தவிர்ப்பதும், அதே சூழ்நிலைகளில் அல்ல வேறு சூழ்நிலைக்கு மாறுவதும், நம்முடைய வாழ்க்கை முறைமை முழுவதுமாக மாற்றிக்கொண்டே வருவதும், அதுதான் அது நம்மிடமில்லை, அவரே நமக்கு செய்வார். ஆகவே அத்தகைய தன்மை பாருங்க, நீங்க மத வாசகம் நிறைய நல்லா சொல்லும் பாருங்க. இஷியாஸ் 55:1-3, தாகமாயிருப்பவர்களே அனைவரும் நீர் அருகில் வாருங்கள், கையில் பணம் இல்லாதவர்களை விரைந்து வந்து வாங்கி சாப்பிடுங்கள், வாருங்கள், பணமுமின்றி விலையுமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்கி பருகுங்கள். அப்பம் இல்லாத ஒன்றுக்காக பணம் செலவிடுவானேன், உங்களுக்கு நிறைவு தராத ஒன்றுக்காக உழைப்பானேன். நான் சொல்வதை கவனமாய் கேளுங்கள், அப்பொழுது சுவையானதை உண்பீர்கள், கொழுப்புள்ளதை புசித்து மகிழ்வீர்கள். பியூட்டிஃபுல். லாஸ்ட் வீக் இந்த பதிவில் நீங்க பார்த்தாலும் இது சம்பந்தமான நிறைய காரியங்கள் உண்டு. ஆகவே எது உண்மை என்று தெரிந்து, எது உண்மையான உணவு என்பதை அறிந்து, எது உண்மையான ஞானம் என்பது அந்த ஞானத்தின் ஊற்றுக்குள் போக முயற்சி செய்வது. செவி சாயுங்கள், நம்மிடம் வாருங்கள், நாம் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். கிளம்பி நீங்கள் வாழ்வீர்கள். தாவீதுக்கு நாம் வாக்களித்த அருள் வரங்களை நிலைப்பிக்க உங்களோடு முடிவில்லாத உடன்படிக்கையை நாம் செய்து கொள்வோம். ஓகே, திஸ் சென்டென்ஸ் இஸ் நாட், இது தேவையில்லை. ஆனால் இங்கே பாருங்க, 3ஆம் வசனம் வரைக்கும் நம்மிடம் வாருங்கள் நீங்கள் வாழ்வீர்கள் என்று சொல்கிறது. இதைத்தான் கிறிஸ்து செஞ்சார். இந்த இசையாஸ் 600 வருஷங்களுக்கு முன்பாக இறைவாக்கு உரைத்ததை கிறிஸ்து செய்தார். அன்று கிறிஸ்துவிடம் எல்லோரும் வந்தார்கள். ஆனால் பாருங்கள் எப்படி வந்திருக்கிறார்கள். இரக்கம் பெறுவதற்காக வந்தார்கள், நிறைவடைவதற்காக வரவில்லை. நிறைய பேர், சில பேர் தான் அவரில் நிறைவு கொண்டார்கள் என்று நமக்கு தெரியும். பல ஆயிரம் பேர்கள் அவரை தொடர்ந்தார்கள், ஆனால் நிறைவு கொள்ளவில்லை, இரக்கம் பெற்றார்கள். இன்று அந்த நிலையில் நாம் பலர் இருக்கிறோம். நாம் நிறைவு பெற்றவர்களாக நமக்கு இருக்க வேண்டும். அப்படி நிறைவு பெற்றவர்களாக நாம் இருந்தால் நமக்கு என்ன? ரோமையர் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார் பரிசுத்த சின்னப்பர் பவுல் ரோமையர்களில் திரும்பவும் அதிகாரம் 8:35 பிளஸ் 37-39, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் எவன்? இது யார் சொல்ல முடியும்? இந்த 5000 பேர் உணவு உண்டார்களே, இவர்களில் ஒருவர் இப்படி பேச முடியுமா? முடியாதுங்க. இல்ல 4000 பேருக்கு அப்பத்தை பகிர்ந்தாரே, அப்படியெல்லாம் சாப்பிட்டவங்கலாம் இப்படி பேச முடியுமா? கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிப்பவன் எவன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவர்கள் இந்த உலகத்திற்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்ள கிறிஸ்துவை தேடியவர்கள். ஆனால் நீயும் நானும் அப்படி சொல்லுகிறோம் என்றால் கேவலம், ரொம்ப கேவலம். இதுக்கு சாதாரணமா ஏதாவது ஒரு கல்லை வணங்கிட்டு போயிடலாம், இல்ல அந்த தெருவிலெல்லாம் கற்களின் மேல் எண்ணெய் ஊற்றி இப்படி எல்லாம் வச்சு அது முன்னால 4 செங்கலை வச்சு அப்படி செய்வாங்களே, அதில் ஒருவராகவே நாம் இருக்கலாம். நாம் கோவில்களே வந்து சிலையை வணங்கி கொண்டு கோவில் சிலைகளின் முன்னால் நின்று அதை தொட்டு வணங்குவதும் அதுவும் ஒன்றுதான், ஒரே மனநிலை தான். ஆகவே நான் பல பிற மத சகோதரர்கள் கோவிலுக்குள் வந்து செல்லுகின்ற காரியமும், நம்மில் பலர் அந்த மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு அந்த மாதிரியே காரியங்களை செய்வது, அதே முட்டி போடுதல், அதே கயிறு கட்டுதல், அதே தாலியை கழட்டி அங்கே அந்த கம்பியில எல்லாம் கட்டி வைக்கிறது, அதே மாதிரி பூட்டு எடுத்து பூட்டு போடுறது, அதே செங்கலை தூக்கிட்டு சுற்றி வர்றது, இந்த மாதிரி கேவலமான காரியங்கள் நிறைய இருக்கிறது. கடவுள் உங்கள் மேல் இரக்கமாக இருக்கிறார், ஆனால் விண்ணகரத்துக்கு போக முடியாதே. யூ ஆர் நாட் எலிஜிபிள். நீங்கள் மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் ஓரளவுக்கு ஞானஸ்நானம் மூலமாக, ஆனால் நீங்கள் நிறைவு பெறவில்லையே, நிறைவு பெற மாட்டீர்களே, அன்பிற்குள் போகவில்லையே, இரக்கத்துக்குள் இருக்கிறீர்கள். கடவுளுடைய இரக்கம் உங்கள் மேல் இருக்கிறது. கடவுள் படைத்த எல்லோர் மேலும் மழையை பொழிகிறார், எல்லோர் மேலும் எல்லாம் செய்கிறார். ஆமா கதிர் வழிகிறது, அதெல்லாம் சாப்பாடெல்லாம் கிடைக்கிறது. கடவுளை தேடுவோர் தேடாதோர் அத்தனை பேருக்கும் அது கிடைக்கிறது. ஏனென்றால் அவர் படைத்தார். அவர்களில் ஒருவரா நீ? இல்லையே. அப்படின்னா கிறிஸ்து உனக்கு யார்? கிறிஸ்து வர வேண்டிய அவசியம் இல்லையே. நான் எல்லா கோயிலுக்கும் போவேன்னு சொல்றாங்க சில பேரை கேட்டா. நான் கிறிஸ்தவ கோயிலுக்கும் போவேன், நான் இந்து கோயிலுக்கும் போவேன், நான் தர்காவுக்கும் போவேன் என்று சொல்லுகிறவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. எமதமும் சம்மதம் என்று சொல்லுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். மத நல்லிணக்கம் என்று சொல்லுகிறவர்கள் பல பேர் இருக்கிறார்கள். நீங்கள் மதங்களிலே இருந்தால் இப்படி இணங்கியே இருங்கள். நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெறுவீர்கள், ஆனால் ஒரு நாள் இறந்து போவீர்கள், உயிர்க்க மாட்டீர்கள். கடவுளை அன்பை பெற்றவன், அன்பிற்குள் வாழ்கிறவன், அந்த அனுபவத்தில் வாழ்பவன் தான் மீட்கப்படுவான்.
அவனுக்கு தான் சில காரியங்கள்லாம் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது. அந்தந்த நேரங்களில் கடவுளை திட்டுவார்கள், சில நேரங்களில் கடவுள் காலில் போய் விழுந்து கிடப்பார்கள். உனக்கு அந்த நிலை இல்லையே, நீ என்ன செய்ய முடியும்? என்ன சொல்றாரு பாருங்க, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிப்பவன் எவன்? வேதனையா, நெருக்கடியா, கலாபனையா, பசியா, ஆடையின்மையா, இடர்களா, வாழா, எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? நம்மேல் அன்பு வைத்தவரின் செயலால் நாம் இவை அனைத்திலும் மாண்புமிக்க வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ வாழ்வோ, வானதூதரோ, தலைமை ஏற்பவரோ, நிகழ்வனவோ வருவனவோ, வலிமை மிக்கவரோ, வானத்தில் உள்ளவையோ ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்பொருளோ, நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அவரின் வெளிப்பட்ட இறை அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது என்பது நம் துணிவு. இது ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? பாவத்தை மன்னித்து மனமிறங்கி கடவுளோடு ஐக்கியத்து வாழ்கின்ற அந்த மனோபாவம், அதுதான் நமக்கு இப்படியெல்லாம் சொல்ல வைக்கும். அதுதான் நம் வாழ்க்கையில் எந்த இடர் வந்தாலும், அது வந்தாலும் இது வந்தாலும், அது வரும் போயிடும் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மை அதை அஃபெக்ட் பண்ணாதுன்னு நமக்கு தெரியும். அது அவரோடு நாம் ஒன்றித்திருத்தலில் அடங்கி இருக்கிறது. ஆமாங்க. நீங்க யார், எப்படி இருக்கிறீங்க யோசிச்சு பார்க்குறீங்களா? நீங்க யாருன்ட்டு. அன்புக்கும் இரக்கத்திற்கும் வித்தியாசம் நமக்கு தெரியணும். ஆகவே நம்மில் சிராக் நமக்கு சொல்லும், சிராக் முதல் அதிகாரமே சொல்லும், கடவுளின் இரக்கமே நமக்கு மகிழ்ச்சி என்று சொல்லும். உண்மைதான். அது ஒரு முழுமையான ஒரு வார்த்தை அல்ல. கடவுளின் இரக்கமே நமக்கு மகிழ்ச்சி என்பது ஒரு முழுமை அடையாத ஒரு வார்த்தை இல்லை. கடவுளின் அன்பே அவரில் நான் இருக்கிறேன் என்றால் பவுல் சொல்ற அந்த வார்த்தை தான் ஸ்ட்ராங். அது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. எதுடா எனக்கு முன்னால? ஒன்றும் இல்லடா எனக்கு முன்னால, எல்லாம் எதுனா நானும் அவரும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன்னுள் நான் வாழ்கிறேன், உன்னை நான் ஆலயமாக கொள்கிறேன், உனக்குள் என் ஆவியை அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் இரக்கம் எதுக்கு அவசியப்பட போகுது இல்லையா? கிருபை 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 கிருபன் எல்லாரும் நிறைய பேர் பாட்டு பாடுறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஹே, யூ ஆர் நாட் in Christ. You are always begging something from Christ. That's why you are using this word grace. கிருபை 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 இல்லை, இருக்கட்டும். கிருபை அது அன்புக்கு அடுத்த காரியமாக இருக்கிறது இல்லையா? உன்மேல் மனமிறங்க வேண்டிய இடத்துல நீ உட்கார்ந்து இருக்கிறா இல்லை, அவரோடு இரு, அன்புக்குள் இரு. அப்போ கிருபை அன்புக்குள் இருக்கிறது. அதை நீ பிரிச்சு எடுத்து உன் அன்பில் நான் இல்லை, கிருபை மட்டும் எனக்கு வேணும், அழுறேன், கேட்குறேன், புரள்றேன், உருண்டு வர்றேன், முட்டி போட்டு வர்றேன். Who are you? Think. Okay? Christ be with you. Peace of Christ be with you.